உனக்கு மொத்தம் 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளைக்கு என்ன மேட்ச்? பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. நாளான்னைக்கு அப்புறம் என்ன மேட்ச்? பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. இந்த 2 மேட்சையும் லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்படப்படும் இந்த சேனலில். எல்லாருக்கும் தெரியும், திடீர் கிரிக்கெட் ஃபேன் ஒருத்தர் இருக்காரு, ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு பிலி பண்ற டைம் தான் இது. பேசிக்கலி அவர் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. நான் என்னுடைய டீம் பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். யாரு ஜெயிக்கிறா அப்படின்றதுதான் மேட்ரு. 2 மேட்ச்ல 2மே பஞ்சாப் ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு சத்யாக்கு. அதே மாதிரி நான் தோத்துட்டேன், 2 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னா பனிஷ்மெண்ட் எனக்கு இருக்கு. இல்ல பஞ்சாப் ஒரு மேட்ச் ஆர்சிபி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருச்சுன்னா 2 பேருக்குமே அந்த பனிஷ்மெண்ட்னால என்ன பனிஷ்மெண்ட்றத நான் அப்புறம் சொல்றேன். ஆனா லைவ் ஸ்ட்ரீமுக்கு எல்லாம் வந்துருங்க. நாங்க 2 பேர் இருப்போம், ஸ்கோர் போர்டு ஓரமா இருக்கும். நாங்க கமெண்டேட் பண்ணிட்டே மேட்சை பார்ப்போம். நீங்களும் வாங்க, ஜாலியா இருக்கும். நாளைக்கு 7:15 வந்துருவோம். 7:30 தான் மேட்ச் ஸ்டார்ட். மஜா பண்ணலாம். வந்துருங்க, எல்லாம் வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க. ஏதோ விக்கெட் அலர்ட், பிக் ஓவர் அலர்ட் எல்லாம் கொடுப்பாங்க தமிழ் கமெண்ட்ரியில. அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு எப்பயாச்சும் போர்டா ஃபீல் ஆகுது, என்னடா எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி போரிங்கா இருக்குன்னா ஒரு வெப்சைட் சொல்றேன், எழுதிக்கங்க. neil.fun. இந்த வெப்சைட் போனீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் போறதே தெரியாது, ஜாலியா போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெப்சைட்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 2021ல, ஸ்பெண்ட் பில் கேட்ஸ் மணின்னு. அப்போ இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இப்பதான் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போனீங்கன்னா போரே அடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் எடுப்போமா, பிரிண்டிங் மணி எடுப்போம். என்னது பாத்தீங்கன்னா, மினிமம் வேஜ் $7 per hour. எனக்கே $7 per hour வராது. டீச்சர் $16 per hour. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா $45 per hour. சிஷியன், ஃபார்ச்சூன் CEO, யோர் ஹார்லிப் $0. இப்போ பார்த்தீங்கன்னா $100 வச்சோன்னா $1000 வைக்கிற இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. $10,000 வச்சா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஓ, இதுனா $1000. ட்விட்டர் ரெவன்யூ $350. தெரிஞ்சுக்கோங்க, $350K per hour. நாசா ஸ்பெண்டிங் $2.5 million per hour. ஃபேஸ்புக் ரெவன்யூ 8. என்னடா அவனை விட நீ அதிகமா இருக்கு. இப்போ ஒண்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் வியூ போனோம்னா, என்னங்க இது ட்ரெயின் எடுத்து கிடக்கு, இல்லை இதுதான் பில்டிங்கேவா? ஏன்டா என்ன ஒன்றே சொல்லாம வச்சிருக்கீங்க? புக் செல்ஃப் லைப்ரரி. ஓ, போட்டிருக்கியா? ஓ, பார்த்தீங்களா, லைப்ரரி. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒண்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் வியூலாம் நீங்க பாத்துக்கலாம். இதுல இதை விளையாட தான் நான் வந்தேன், அப்சர்ட் ட்ரோலி கேம்ஸ்னு. இதுல என்னன்னா, இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நான் இந்த லிவரை புல் பண்ணேன்னா ட்ரெயின் அந்த சைடு போயிடும். நான் அந்த லிவரை புல் பண்ணுவேனா மாட்டேனான்றதான் கேள்வி. ஓ நோ, a trolley is heading towards 5 people. You can't pull the lever to divert it to the other track, killing 1 person instead. சரி, 5 உயிர் போயிற இடத்துல ஒரு உயிர் போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம அதை முடிச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் அக்ரி வித் யூ, டிஸ்அக்ரின்றது காட்டுது. 73% அக்ரி பண்றாங்களாம். நெக்ஸ்ட் போ. இப்போ 4 பேர் சாகணுமா 5 பேர் சாகணுமா? சரி, 4 பேர் சாகணும், லாஜிக்கலா இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனை பேர் அக்ரி பண்றாங்க? 68%. 32% ஏன் டிஸ்அக்ரி பண்றாங்கன்னு தெரியல. யுவர் லைஃப் சேவிங்ஸ் 5 பேர். டூ நத்திங், செத்து போங்கடா. 4 பேர் நல்லா இருக்கணும்னா 5 பேர் சாகிறது பிரச்சனை இல்லை, செத்து போங்க. 43% ஆஃப் பீப்புள் அக்ரி வித் மீயா. பாத்தீங்களா, சுயநலமான உலகம். ஓ, யூ கேன் புல் த லிவர் டு டைவர்ட். நான் எதுக்குடா சாகணும் உங்களுக்காக? நீ யார மேல பாஸ் ஆகி? செத்து போங்கடா 5 பேரும். தெரியாம நம்பிட்டேங்க. 38% of people agree with you. யார் ஒரு நீ செத்து 5 பேரை காப்பாத்த போறியா? Priceless painting. A trolley is heading towards 5 people. Oh, original copy of Mona Lisa will be destroyed. ன்னு மனவர்த்தப்படுறியா இல்லை எனக்கு கொடுத்துருவியா? எனக்கு கொடுத்து நான் காசு சம்பாதிக்கலாம். அதில் என்ன பண்ணலாம்? நீ போயிட்டு போகுது, 5 பேர் உயிரை காப்பாற்றும். என்ன இருக்கு இப்போ? 74% அக்ரி. அந்த பெயிண்டிங் வச்சு என்ன பண்ண போகும்? 5 பேரோட உயிரை விட அதுவா முக்கியம்? A trolley is heading towards a rich man. Rich man offers you $500,000 to pull the river. Which should you divert the trolley, kill someone else? $5 லட்சம் எவ்வளவுங்க? 4 கோடியே 30 லட்சம் தரேன், என் உயிரை காப்பாத்துன்றான். அவன் எதுவும் தரல. சரிடா, காப்பாத்துறேன்டா, ஆனா நீ ஏமாத்திட்டேன்னு என்னடா பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய எத்திக்கல் வேஸ் ஆஃப் இதே கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கேங்க. டூ நத்திங், செத்துப்போ. பாருங்க, இதுல இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. 45% அக்ரி, 55% டிஸ்அக்ரியா. ட்ரோலி செட்டிங் 5 லாப்ஸ்டர்ஸ். ஒரு கேட்டா இல்ல 5 லாப்ஸ்டரான்னு கேக்குறான். தம்பி, இதெல்லாம் இயற்கை தம்பி. எப்ப யார செத்து 2 பேரும் செத்து போங்க, எனக்கு என்ன? 85% அக்ரி வித் யூ. பூனையை காப்பாத்துறதுக்கெல்லாம் நான் பண்ணல. என்னால எதுவும் பண்ண முடியல, நான் கையை விரிச்சிட்டேன், அவ்வளவுதான்.
Oh no, a trolley is heading towards one guy. You can pull the lever to divert to the other track, but your Amazon package. இதெல்லாம் கேள்வியா? பரவாயில்லப்பா, போயிட்டு வாங்க. அது என்ன கேள்வி? Of course. என்னடா இதுலயும் 23% டிஸ்அக்ரி. அவ்வளோ ஹியூமனிட்டி இல்லாம இருக்கீங்கடா. ஒரு உயிர் போனாலும் பரவாயில்ல எனக்கு. மனுஷனா நீ? Travel to head 5 elderly people, ஒரு பேபியா. elderly people எப்படி சாகதானடா போற? இப்பே செத்துரு. 77% agree with me. என்ன போதும் போ. இங்க போதும். நான் அடுத்த கேம் போறேன். நெக்ஸ்ட் அடுத்து போவோம். அடுத்து என்ன? ஆக்ஷன் கேம்னா என்னங்க? இதை வந்து நம்ம கெஸ் பண்ணணும் எவ்வளோ காசுக்கு இவங்க வித்துருப்பாங்கன்னு. இதெல்லாம் வந்து வாங்குவானுங்க பிச்சைக்கார பசங்க. 200K போடுவோம். 200Kனா ஆல்மோஸ்ட் எவ்வளோ? 2 கோடி 3 கோடி வரும் எனக்கு. 32,000 தானா? ரொம்ப ஓவரா போயிட்டு. இது என்ன கருமம் என்னன்னே தெரியல. இது கண்டிப்பா அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பாங்க. 1950னா பழங்காலத்து பொருள். ஒரு 125K போடுவோம். பாத்தீங்களா நண்பர்களே, இதை மட்டும் 3.5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. $300,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. என்ன நடக்குது? லிக்விட் கிளேசியல் கலர் காஃபி டேபிள் 2012 போட்டதுன்னா இது என்ன $10,000 வாங்குவாங்க பைத்தியக்கார பசங்க. டேய் என்னடா டேய் $3 லட்சம் என்னடா இருக்கு அதுல? 1886 போயிருப்பாங்க இவங்க வந்து ஒரு $5 லட்சம் போடுங்க சார். $19 மில்லியன் 32,000 இன்னும் கூட க்ளோஸா கூட போடா. டிங்கர் ஆன் டாப்ல இவர் 1980 கண்டிப்பா மில்லியன் கணக்கு மேல இருக்கும். 5 மில்லியன் போடும், ஒரு 15 மில்லியன் போடுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஏமாத்துறீங்க. 999 பாயிண்ட்ஸ் விட்டதை பிடிச்சேன் பாத்தியா? பிளாக் ரெட் கிரீனா? இது ஒரு பெயிண்டிங்கா? இதையே $100,000 கொடுத்து வாங்குறதுக்குலாம் ஆள் இருப்பாங்க. $50,000. விசாகே டி ஃபெம்மே 1935 இது கொடுப்பானுங்க. என்ன ஒரு $700,000 கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு நண்பா. ஏண்டா இது $10,000 கொடுத்து வாங்குறீங்க, ஏதோ ஒன்று கண்ணு பிதுங்கி இருக்கு, அதை வந்து $5 லட்சம் மேலே கொடுத்து வாங்குறீங்க. என்னடா உங்க கணக்கு? பாப்லோ பிகாசோ இதெல்லாம் போயிருக்கும், மில்லியன் கணக்கில் போயிருக்கும். 21 மில்லியன் இல்லை 2 மில்லியன் போடும். பாத்தீங்களா? என்ன வேற வருது. நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்றத ட்ரை பண்ணி பாருங்க. போதும், எனக்கு போர் அடிச்சிருச்சு இந்த கேம். அடுத்து என்ன? எர்த் ரிவ்யூஸ். ரெயின் எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ரெயின் கிராண்ட் மதர்ஸ் ஸ்கின்னுக்கு எவ்வளவு கம்மி ரிவ்யூ. ப்ரொவைட்ஸ் மைனர் ப்ரொடெக்ஷன் பட் ப்ளீஸ் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தி ஸ்கின் கிராண்ட்ஸ். இட் ஆட்டோமேட்டிக்லி எக்யூப்ஸ் வென் மை கேரக்டர் ஸ்பான்ஸ் விச் இஸ் அனாயிங் பிகாஸ் ஆஃப் த லோ டிஃபென்ஸ். ப்ளீஸ் ஃபிக்ஸ் த பக். என்ன என் பூல சிரிக்கிற? எல்லாத்துக்கும் போட்டு வச்சிருக்காங்க நண்பரே. கிரையிங்க்கும் போட்டு வச்சிருக்காங்க. இட்ஸ் நைஸ் பட் ப்ளீஸ் ஃபிக்ஸ் த பக் வேர் when the player is sad another player comes and asks are you okay. Useful to lower stress stat but please adjust the reactions of others. I get tired of my dad NPC yelling at me when I use this. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரிவ்யூ போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது பார்த்து நண்பர்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் நேரம் இல்லை வந்து ஏதாச்சும் எடிட்டிங் பண்ணுறீங்க, ஃபோட்டோஷாப் பண்ணுறீங்கன்னா அதை போட்டுக்கலாம். ட்ரைனை கொஞ்சம் வச்சுட்டு லோ-ஃபை பீட்ஸை போடுங்க. ஆஹா, இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்கு, சூப்பர். நெக்ஸ்ட் போ. எல்லாத்தையும் பார்க்கணும்னா பெரிய வீடியோவா போயிடும். டேஸ் சின்ஸ் எர்த்குவேக் 59 நிமிஷம் முன்னாடி ஒரு எர்த்குவேக் வந்திருக்குங்க. நேஷனல் பார்க் அலாஸ்கா. டேஸ்டிங் சோலார் ஃபிளேர். பாத்தீங்களா? டேசின்ஸ் ஜியோமெட்ரிக் ஸ்டார்ம். பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் இருக்கு. பேபி மேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பிளிங்க் ஆகும்போது உலகத்துல எங்கெங்க குழந்தை பிறக்குதுன்றதை காட்டுவான் பாருங்க. நம்ம பேசுறதுக்குள்ள இந்தியாவில் 10 குழந்ை பிறந்துருச்சு. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு எப்பயாச்சும் போர் அடிச்சதுன்னா இந்த வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். neil.fun நிறைய ஃபன் பண்ணலாம், நிறைய திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஜஸ்ட் ஒரு போர் அடிக்கும்போது போய் பார்த்துட்டு வந்தால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ராலி மட்டும் நல்லா இருந்தது. ஓகே நண்பர்களே, இது ஒரு ரேண்டம் வீடியோ போடணும்னு நினச்சேன். இந்த வெப்சைட் வச்சு நல்லா இருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா வேணாமான்றதை சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நீங்களே பண்ணாதான் என்கேஜாக இருக்கீங்களா, இந்த வீடியோ பிடிச்சதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் நண்பர்களே, போய் நாளைக்கு வந்துடுங்க. நாளைக்கு மேட்ச்சு லைவ் ஸ்ட்ரீம் வந்துடுங்க. எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.